எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், அவங்களாம் வந்து தொடர்ந்து இந்த மக்கள் பணி வந்து சரி, யாரு வேணாலும் வரட்டும், நான் சொல்றேன், யாரு வேணாலும் வரட்டும். ஓகே ஓகே ஓகே. நான் வேணாம்னு சொல்லு, நீ வந்து கட்சி ஆரம்பி நடத்திட்டு, ஆனால் உன்னால் முடிந்த அளவு தான் நீ செய்ய முடியும். உன்னை நம்பி வருவர்கள் யார் அதிகமாக, அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். புரிஞ்சு அவங்களுக்கு? அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற பெரிய லீடர்ஸ் தவிர, ஒரு 4-5 குறிப்பிட்ட இருக்கார், யாரும் சொல்ல, அவங்கள தவிர வேறு யாரையும் நம்ப மாட்டோம். மீட்டிங் போட்டால் எல்லாரும் தான் போய்ப்பேன், நானும் கூட தான் போய் கேட்பேன் மீட்டிங்கு. அதனால் ஜெயிக்க முடியாது. அதாவது இந்த பேச்சிலேயே சாதிக்கலாம், அதெல்லாம் கலைஞர் காலத்தோடு முடிஞ்சு போச்சு. இது பேசியே சாதிக்கலாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அரசியலுடைய மெயின் பண்பாடு அது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. இந்த தீர்க்கமான அரசியல் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு காமராஜர், பக்தவச்சலம், ராஜாஜி, காமராஜர், பக்தவச்சலம், அண்ணாதுரை அவர்கள், அதன் பிறகு எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்த பீரியடோடு முடிஞ்சுது. ஓகே. இப்போ வரதில் ஆட்டங்கண்ணுது. அதாவது யாரு மேலே யாருக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி போயிட்டு. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.